உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க? என்ன ஆதாரம் இருக்கு எனக்கு தெரியாம? இப்படி சிரிச்சா என்னங்க அர்த்தம்? பொறு கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கே தெரியும். ராஜா, என்னடா அப்பா வேற ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு? அப்படி என்ன வச்சிருப்பாரு தெரியலையே. ஏய், நீ வேற என்ன ஆதாரம் இருக்க போகுது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா ஏதாவது அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு அவரு. இப்படிதான்டா ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன். ஆனா அவர் பாரு 6 4 அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப ஆதாரம் சொல்றது எனக்கு வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஒரு தனிக்காச்சல கொலை கேஸ ரீஓபன் பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலையில ஆதாரம் இருக்குன்னு சொல்றாருன்னா இதுவும் எல்லாமே சொல்லுவாரு. ஏய், இதான் நீ பயப்படுற பாரு. இந்த பயத்தை தான் அவர் எதிர்பார்க்கறது. நீங்க எல்லாரும் ஈல்ட் ஆகுறீங்க. கிழிச்ச நீ பெரிய இவ மாதிரி பேசாத. அவகிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் யோசி. அப்போ இவ்வளவு நாளா ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட கூட சொல்லாம அமைதியா இருந்தீங்களா? அப்போ என்ன நீங்க நம்பல. ஏய் சீதா, நீ வேற உடனே பிரச்சனையை வேற பக்கம் திருப்புற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. என்னது? எந்த ஆதாரமும் இல்லையா? ஆமா சீதா, எந்த ஆதாரமும் கிடையாது. சும்மா அப்படியே அடிச்சு விட்டேன். சரி, நீங்க 4 பேரும் போகும்போது வேற யாராச்சும் பார்த்தாங்களா? ஒருவேளை அவசரத்துல ஏதாச்சும் தடயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களா? வாட்ச் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அவனுங்க ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு குழைப்பு அலைவானுங்கல்ல, அதுக்காக தான். ஓஹோ, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். அங்கதான் நீ தப்பு பண்ற சீதா. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னதை பத்தி இந்நேரம் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசியிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு குழம்புவானுங்க. எனக்கு அதான் வேணும். இங்க பாரு, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அங்க எந்த ஆதாரமும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஜெயில இருக்கும் போதே யாருக்கிட்டையாவது அவர் சொல்லியிருக்கணும்ல. சரி, அப்படியே இல்லைனாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறோமே, அப்பயாவது சொல்லியிருக்கணும்ல. திடீர்னு இப்ப வந்து சொல்றாருன்னா சம்திங் ராங். இது உனக்கு தோணல? டேய், எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறேன். நீ பாண்டிக்கு ஃபோன் பண்ண. ஏய், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பண்ணி தொலைடா. அதாவது சீதா, என்கிட்ட நிஜமாவே ஆதாரம் இருக்குன்னு நினைச்சு அவனுங்க அது என்னவா இருக்குன்னு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவானுங்க. அதை வச்சே நான் ஆதாரத்தை உருவாக்கிடுவேன். ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா என்கிட்ட இப்ப எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா ஒண்ணு, கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். என்னது? அவருக்கும் ஒன்றும் தெரியலங்கிறாரு. பாண்டி அதைத்தான் சொல்றான். அப்ப அந்த ஆதாரம் என்னவா இருக்கும்? பேய் பங்களா மாதிரி இருக்கு. ஏய் அம்மா, இங்க எதுக்குடா அவரு வந்தாரு? நீங்களே எங்க வந்தீங்க? மாமா, நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு ஏதாவது தடையம் விட்டுட்டு போயிருப்பான்னு நல்லா தெளிவா பாருங்க. பாக்குற மச்சான், நீங்களும் நல்லா பாருங்க. போங்க, போய் தேடுங்க போங்க. டேய் பாருடா, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்?
ஐயோ ஏண்டா இந்த இடத்துல வச்சுதான் உன் மாமனாரை கொன்னியாடா? ஏய் அக்கா சும்மா இரு. பக்கு பக்குன்னு இருக்கு. நீ வேற என்ன ஏதோ கொலகார மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமா, கொலை தானே பண்ணீங்க. நீ ஒருத்த மட்டுமா பண்ண? தோ ராஜா, தோ என் புருஷன் பாண்டி எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கொலையை பண்ணீங்க. ஏய் ஆ? நீ வேற பீதியை கிளப்பாதடி. அன்னைக்கு நாங்க எல்லாரும் குடிச்சிருந்தோம். நாங்க யாருமே நிதானத்துல இல்ல. அந்த டயத்துல அந்த ஆள் வம்பு வளர்த்தான். போதையில அடிச்சிட்டு போயிட்டோம். அந்த ஆள் செத்து போகணும் எங்களுக்கு எப்படி தெரியும்? யோ நீ பேசாதயா, ஒன்னாலதான் எல்லாமே. அன்னைக்கு நீ மட்டும் தேவையில்லாம இங்க வந்து சிக்கலனா நம்ம என்ன தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனையே இல்லை எனக்கு, எல்லாம் ஒன்னால. அக்கா இங்க பாரு, திரும்ப திரும்ப எல்லாத்தையும் திட்டி பழச கிளப்பாத. அதனால ஒரு யூஸும் இல்ல. ம், இப்போ அப்பா அவர்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்றார்ல, அதை தேடுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் என்னத்த பாக்குறது, உங்களுக்கு தானே தெரியும். நீங்க போய் தேடுங்க போங்க. வாங்க மாமா போய் பார்ப்போம். ஐயோ, என்னமோ. ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்ப வந்து ஆதாரத்தை தேடினா எப்படி கிடைக்கும்? எதுவுமே இல்லை. டேய் ராஜா, ஆ? இங்க வா, இங்க வா. வா. ஏங்க ஆ? இங்க வாங்க. என்ன 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 ரேவதி? இல்ல, இந்த போலீஸ் எல்லாம் ஒரு கொலையை செஞ்ச அந்த அக்யூஸ்ட புடிச்சு அதே இடத்துக்கு கூட்டிட்டு போய் எப்படி கொலை செஞ்சீங்க செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஆ, அதே மாதிரி தான் அன்னைக்கு நீங்க 4 பேரும் என்ன பண்ணீங்க, எப்படி இங்க வந்தீங்க, அப்ப தனி காய்ச்சல இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி சண்டை ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது, இது எல்லாத்தையும் அப்படியே மனசுல ஓட விட்டு எனக்காக ஒரு தடவை பண்ணி காட்டுறீங்களா? ஏய் லூசு லூசு, இப்போதைக்கு அதை மாதிரி பண்ண சொல்ற? இல்லடா, அப்போ நீங்க எல்லாரும் குடிச்சிருந்தீங்கல்ல, கொலை நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாதே. அப்போ உங்களுக்கே தெரியாம ஏதாச்சும் தடயத்தை விட்டுருப்பீங்கல்ல. இப்ப நான் வெளியால இருந்து பாக்கும்போது என்னோட கோணத்துல ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கான்னு நான் பார்த்து சொல்லுவேன்ல. சூப்பர், ம், செம்ம ஐடியாடா. மச்சான், மாமா நீங்க எங்க தானே இருந்தீங்க? எங்க வாங்க. ஏய் ரவி, அங்க போடா. நீங்க வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.